இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்டாக் இல்லைனாலே மண்டையில் ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது. எப்பவும் இருக்கும். என்னைக்கு நான் பிரியாணி, குஸ்கான்னு பண்ணுறேனோ அன்னைக்கு மட்டும் டப்பா காலியாக கிடக்கும். சரி, அதை அரைக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது அரைச்சி ரெடியாக இருந்துச்சுன்னா காலையில் அறக்க பறக்க ஓடும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றது தெரியும். இந்த அப்பாவும் பொண்ணு கிச்சனுக்குள்ளே வந்துட்டாலே ஏதாவது கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பண்ணுறதுல எனக்கு கை பதறி அரிசியெல்லாம் கீழே கொட்டிட்டேன். அப்புறம் 2 பேரையும் ஒழுங்கா ஓடி போங்கன்னு அடித்து துரத்திட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குஸ்கா தான் செஞ்சுருந்தேன். டிஃபனுக்கு வந்து சைட் டிஷ்க்கு வேர்க்கடலை சட்னி அரைச்சிட்டு பச்சடி வந்து வெங்காய பச்சடி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். குஸ்கா சிம்பிளாக தான் பண்ணேன், ஆனால் சூப்பராக வந்துருச்சு. தம் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையே லஞ்சுக்கும் நான் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். தயிர் பச்சடி ப்ளஸ் வந்து அவிச்ச முட்டை 2 வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன்.